He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. சார், தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்குது. வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் அமைதியாக இருந்தாங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் படிப்பில் இவங்க நினச்சா மாதிரி ஒரு மார்க் வரும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஒரு காலகட்டத்தில் ஏமாந்தெல்லாம் இருக்காங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முக்கியமாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் பண்ணிட்டாங்கன்னு நல்லது. இல்லை அந்த நேரத்துக்குள்ளே நடக்கலை சார், எனக்கு நான் பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா ஒரு வீடை வச்சு நான் வந்து லோன் வாங்குறேன், ஒரு காரை வச்சு லோன் வாங்குறேன், ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்காம செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள். தனுசு ராசி அப்படின்னாவே பல போராட்டங்களை கடந்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி போராட்டம் கலந்து ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்துன்னா தாங்க முடியாது அவங்களால. அப்போ அந்த இழப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறகு போகிற இந்த 2026ஆம் ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே வரைக்கும் சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்குது. வாழ்க்கையில் இப்போ தான் சில பலப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்தித்து வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் அமைதியாக இருந்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சார், இப்போ இந்த தனுஷ் ராசியில் இருக்கின்ற படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அடுத்து மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற இளைஞர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கனவோடு காத்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. காரணம் என்னன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் படிப்பில் இவங்க நினச்சா மாதிரி ஒரு மார்க் வரும். அதே மாதிரி நினச்சா மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக வரும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இந்த வருஷம் நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு யோசித்து அதற்கான முடிவுகள் எடுத்து வெளிநாட்டில் போய் படிக்க போகிறாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். உறுதியாக படிப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. அதே போல் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் பணத்தெல்லாம் கொடுத்து ஒரு காலகட்டத்தில் ஏமாந்தெல்லாம் இருக்காங்க. வீசாவுக்கு பணம் கட்டி செஞ்சு ஏமாந்தெல்லாம் இருக்காங்க. அந்த நிலை மாறி இவங்களுக்கு எந்த மாதிரி ஒன்று வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை வாய்ப்புகளை தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸ்லேருந்தே சில பேர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டிலேயே சில பேர் தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்குமே 2026ஆம் ஆண்டில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. வேலையில் வாய்ப்புகள் வரும். உயர் பதவி, உயர் அந்தஸ்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே சிறப்பாக இருப்பாங்க. சார், இப்போ இந்த தனுஷ் ராசியில் இருக்கின்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இந்த நினச்ச விஷயங்கள் நடந்தால் என்ன ஆகும்? அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா? எல்லாரும் மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணி பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கிடைச்ச சக்ஸஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்னும் சக்ஸஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டிஜிட்டல் ஃபீல்டில் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுடைய விஷயங்கள், இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள், இவங்களுக்கு நடந்த விஷயங்களை தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாமல், அதுவும் முக்கியமாக தெரியாத நபர்கள்கிட்ட பேசாமல் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. சார், இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய காதல், கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் காதலை சக்ஸஸ், உடனே கல்யாணத்தை பண்ணிடணும். சரிங்களா? தேவையில்லாமல் எடுத்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இவங்கள தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் திருமணம் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்கள், அது மூல நட்சத்திர பெண்கள் உட்பட கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பு வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் பண்ணிட்டாங்கன்னு நல்லது. இல்லை அந்த நேரத்துக்குள்ளே நடக்கலை சார், எனக்கு நான் பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த 7 மாதம் அமைதியாக இருந்து திருப்பியும் அடுத்த 2027ஆம் ஆண்டில் திருமணத்துக்கு முயற்சி செய்வது சிறப்பு. இல்லைன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கணும். சார், இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கின்ற தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வரைக்கும் எல்லாமே இந்த ரெண்டு சாப்டராக இருக்குது இந்த வாட்டி. அப்போ ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், நல்ல பொசிஷன் வரும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல சம்பளம்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். அங்கே பிரச்சனைகள் திருப்பி ஆரம்பமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் வேலையில் அதிக கவனம் செலுத்தணும். அந்த நேரத்தில் வேலை மாற்றம் பண்ணக்கூடாது. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசினர்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பாடுபட்டு நிறைய பிரச்சனைலாம் சந்தித்து, கடன் பிரச்சனை, வீடை விற்று, வண்டியை விற்றேன், காரை விற்றேன், நகையை விற்றேன்னு சொல்லி இப்போ தான் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காங்க. இந்த நிலை தொடரணும் அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லாமல் இப்போ நான் நடந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு ஒரு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, நான் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயம். அது ஒரு பாதிப்பை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு வீடை வச்சு நான் லோன் வாங்குகிறேன், ஒரு காரை வச்சு லோன் வாங்குகிறேன், ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்காம செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சார், இப்போ இந்த தனுசு ராசியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வெற்றி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு சில அவமானங்கள் இருந்தால் கூட, ஆனால் கடைசியில் அது ஒரு வெற்றியாக மாறும். ஏன்னா சனி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அது கடுமையாக போராட வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும், சில அவமானங்கள் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அரசியலில் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சார், தனுசு ராசிக்காரங்க இந்த 2026 எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் சார்? தனுசு ராசி அன்பர்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நகை தொலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நகையை பாதுகாக்கணும் முக்கியமாக. அதே போல் பணம் ஏமாற்றங்கள் வரும், தேவையில்லாமல் எங்கேயாவது ஆன்லைனில் ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி தேவையில்லாமல் இவங்களாம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அது முக்கியமாக காதலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். சார், தனுசு ராசிக்காரங்க 2026 ஒரு ஏற்றமான வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடுன்னா அது என்ன வழிபாடு? தனுசு ராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாவே பல போராட்டங்களை கடந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி போராட்டம் கலந்து ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்துன்னா தாங்க முடியாது அவங்களால. அப்போ அந்த இழப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிட்டு வர்றது நல்லது. இல்லை சார் என்னால் வயசாகிடுச்சு, என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது செஞ்சா அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சிவனை ஒரு 3 வாட்டி பிரகாரத்தை சுற்றி அந்த சிவனுக்கு ஒரு 5 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில் உண்டு. சார், தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான மார்க் எவ்வளோ சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு மே மாதம் வரைக்கும் 85% இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது.
மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு 65% தான் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கான 2026 பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம் அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை